தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் நிலவரையிலிருந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு அத்திவரதர் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். அது குறித்த விவரங்களை செய்தியாளர் விவேக் ராஜாவிடம் கேட்டு பெறலாம். விவேக் ராஜா, வணக்கம். அத்திவரதர் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வா பார்க்கப்படுது. இந்த முறை அதுக்கான ஏற்பாடுகள்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு? கூடுதல் விவரம் என்ன? கும்பகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு பாதாள அறையிலிருந்து அத்திவரதர் வெளியே வந்து தற்போது பக்தர்களுக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். காஞ்சிபுரத்தில் எப்படி 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அத்திவரதர் வெளியே வந்து காட்சி தருவாரோ அதே போன்று கும்பகோணம் வரதராஜ பெருமாள் கோவிலிலும் அத்திவரதர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியே வந்து காட்சி தருவது வழக்கம். அதன்படி கடந்த 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்று முதல் வருகிற 10ஆம் தேதி வரை அத்திவரதர் பாதாள அறையிலிருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அத்திவரதரை தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த 10 நாட்களும் அத்திவரதருக்கு தைலக்காப்பு, புஷ்பாஞ்சலி, ஊஞ்சல் சேவை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜை விமர்சையாக நடைபெற உள்ளன. இதற்கான ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டுள்ளன. போலீசார் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன.